குதிரை வாகனத்தில் யார் இருந்தாலும் அதெல்லாம் பொன்னர் அம்பு போட போகிறது. பொன்னர் அம்பு போட போகிறதாங்கண்ணா. சரிங்கண்ணா. வேடபுரிக்கு சாயந்தரம் கிளம்புறது. இப்போ இந்த மாட்டுக்கு பின்னாடி வந்து வேடபுரிக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ மக்கள் அங்கேயும் இன்னும் பார்க்கவே முடியாதுங்க. அண்ணன் நமக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இது பக்கத்தில் நம்ம போகவே முடியாது மக்கள். வேடபுரி ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். இது பக்கத்தில் வந்து தொட்டு பார்த்துட்ருக்கேன். அவ்வளோதாங்க மக்கள், மாடு கிளம்பிருச்சு. வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனோ வேர்ல்ட். நான் உங்கள் மோகன். அடுத்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாமுனியை பார்க்க வந்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வீரப்பூரில் வந்து ஒரு 4-5 வீடியோ போட்டாச்சு. இது வந்து லாஸ்ட் வீடியோவாக வரும். இது வந்து ஆல்ரெடி நம்ம படுகளம், அப்புறம் வந்து கெடா வெட்டு வீடியோ, அப்புறம் வீரப்பூரை சுற்றி பார்த்த வீடியோ போட்டாச்சு. அடுத்து வந்து அவங்களோட காவல் தெய்வம் இருக்குல்ல, அதுவும் முக்கியமாக இந்த பகுதியில் தாங்க கெடா வெட்டுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே ரத்தம்லாம் சிந்தி கிடக்குது இல்லை, இங்கே தான் பார்த்தீங்கன்னா கெடாவே வெட்டுவாங்க. இந்த கோயிலில் தான் முக்கியமாக காவு வாங்குறது. அடுத்து வந்து அங்கே கருப்பணசாமி கோயில்னு அங்கே ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து இது சேவல், அப்புறம் வந்து ஆடு, அப்புறம் வந்து பன்னி வெட்டுவாங்களாமா. இங்கே வந்து இப்போ நம்ம கெடா வெட்டுறோம், அங்கேருந்து வீரப்பூரில் வந்துட்டால் நிறைய பேர் வந்து அங்கே வண்டிக்கிட்டே வெட்டிடுவாங்க. பாதி பேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னா இங்கே வந்து தாங்க வெட்டுவாங்க. இங்கே வந்து மகாமுனி சாமி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அந்த சைடு ஒரு கோவில் இருக்குங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. அங்கே யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா பொன்னர் சங்கர், அப்புறம் அவங்க தங்கச்சி, அப்புறம் 7 கன்னிமார் இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இது முடிச்சதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வேடபுரி தாங்க பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம வந்ததே இந்த வேடபுரி எடுக்கிறதுக்காக தான் வந்தோம். அடுத்து வந்து அந்த வேடபுரியை பார்க்குறதுக்கு தான் நம்ம போக போகிறோம். அது வந்து கொஞ்சம் ஒரு 4:30 மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். அதுங்களும் சரி, இந்த கோவில் வந்து எல்லா கோவிலும் வீடியோ போட்டேன், படுகளமும் போட்டேன், அந்த கோயிலும் போட்டேன். சரி இதையும் காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். சரி ஓகே மக்கள், வீடியோக்குள்ளே போயிடலாமா? 3 கோயிலையுமே பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க. எந்த கோயிலையும் இவ்வளோ கூட்டமே இருந்திருக்காது. ஏன்னா இங்கே 3 கோவில் இருக்குது. 3 கோவிலையும் பார்த்திங்கன்னா கூட்டம் குறையாமல் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாமுனி இருக்குது. சரியான கூட்டம், முன்னாடி போக முடியாத மக்கள் முடிஞ்சளவுக்கு இங்கிருந்து கேட்டோம். இதுதாங்க மகாமுனி. இந்த சைடு வந்து குதிரை ஒன்று இருக்குங்க. ஓகே மக்கள், நம்ம அடுத்தது அந்த கோயிலுக்கு போயிடலாங்க. இது மகாமுனி மக்கள். அப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பொன்னர் சங்கர், அப்புறம் அவங்க தங்கச்சி தங்காயி, அப்புறம் வந்து 7 கன்னிமார் இருக்காங்க. தம்பி இது யார் தம்பி? தங்காயா மக்கள் தெரியுதா? இங்கே வந்து தங்காய்க்கு பாருங்கள் இது வச்சுருக்காங்க. இங்கே உள்ள யார் தம்பி இருக்காங்க? பொன்னர் சங்கர், அப்புறம் 7 கன்னிமார், அப்புறம் அதெல்லாம் தெரியலையா? மாயவரா? சரி சரி, தம்பி கூட ஃபேஸ் எடுக்கல விட. ஆமாண்ணா. இங்கே தான் வந்து பொன்னர் சங்கர் வாழ்ந்த இடம். நம்ம ஆல்ரெடி வந்து படுகளத்தில் பார்த்துருப்போம்ல, அங்கேயும் வந்து பொன்னர் சங்கர், அப்புறம் வந்துட்டு நிறைய சாமியெலாம் இருந்துச்சு. அந்த ரத்த பூமியெலாம் சொன்னோம்ல, அங்கே வந்து அவங்க வந்து மாண்ட இடம். இங்கே தான் வந்து வாழ்ந்தாங்களாமாங்க. உள்ளே எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மட்டும் காட்டுறேன். எவ்வளோ கூட்டம் நின்றுட்டுருக்காங்க பாருங்க. சரியான கூட்டம் மக்கள். இப்போ மட்டும் இல்லை, எல்லா நாளுமே வருவாங்க வருஷத்தில். ஆனால் இருந்தாலும் இந்த நோம்பி டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ அங்கே ஒரு சாமி இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 கன்னிமாரும், அப்புறம் வந்துட்டு பெரியக்காவா, அது பெரியக்கா இருக்காங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பொன்னர் சங்கருங்க. பொன்னர் சங்கர், அப்புறம் அவங்க தங்கச்சி இருக்காங்க. தங்கா மாயவர் மகாமுனியோட சேர்த்து அங்கேயும் எடுத்தாச்சுங்களா? அவங்க 3 பேர் இங்கே இருக்காங்க. நம்ம 7 பேர் இருக்காங்க. இல்லை மொத்தம் 7 பேர். இதுலேயும் 7 பேர். ஆமாம், பொன்னர் சங்கர், தங்காயி, மாயவர். ஓ, மாயவர் இருக்காருங்களா? செம்பகுளம் ஆசாரி எல்லாமே இருக்கு. போர்டில் படித்து பார்த்தீங்கன்னா எல்லா சாமி பேரும் அதில் இருக்குது. எங்கேங்கண்ணா? இந்த போர்டு சரி தான் பார்க்குறேங்கண்ணா. இந்த மகாமுனிவா மக்கள் தான். இங்கேயும் பாருங்க மகாமுனி இருக்குது. இருங்க, ஒரு போர்டு இருக்காமா, அதை படித்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர்டில் ஆமாங்க இருக்குது. உள்ளே யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்த கன்னிமார், அப்புறம் பொன்னர் சங்கர், அப்புறம் அருக்காணி தங்காள், அப்புறம் மாயவர், அத்தை பிள்ளை, ஐயம் பெருமாள், அத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் சரியான கூட்டம் மக்கள். சரிங்க, நம்ம அந்த பெரிய கோயிலுக்கு போகலாங்க மக்களே. அவ்வளோதாங்க. அடுத்து மகாமுனியை பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோம்னா பெரியகாண்டியம்மன், அங்கே தான் போக போகிறோங்க. அங்கேருந்து தான் வந்து வேடபுரியே கிளம்போம். இது வந்து அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பக்கம் வருங்க.
கூட்டம் பார்க்குறீங்களா? கேமரா பின்னாடி திருப்பி காட்டுறேன். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இன்னும் வேடபுரி பார்க்குறப்பெல்லாம் நகரக்கூட முடியாது. நம்ம போய் இன்னும் அங்கே போய் இடம் பிடிக்கிறதாங்க இருக்குது. அது நிறைய கீழே இருந்து பார்த்தாலும் சரியாக தெரியாது. ஏதாச்சும் ஒரு மேலே ஏதாச்சும் வண்டி நின்றுச்சுன்னா அந்த வண்டி வழியில் தாங்க நின்று பார்க்கணும். எவ்வளோ கூட்டம் பாருங்க மக்கள். இங்கே மட்டும் இவ்வளோ கூட்டம் இருக்குது. இன்னும் அங்கே பெரியகாண்டியம்மன் கோயில் அதை விட கூட்டமாக இருக்குங்க மக்கள். அவ்வளோதாங்க. கோயிலுக்கு பின்னாடி சைடு இருக்கேன். பெரியகாண்டியம்மன் கோவில்னு சொன்னோம்ல, அதுக்கு பின்னாடி சைடு இருக்காங்க. அது இல்லாமல் அந்த வேடபுரின்னு சொன்னோம்ல, அந்த நிகழ்வு அது பார்த்தீங்கன்னா அந்த இது விடுவாங்களா? அந்த வேடபுரி சொன்னாங்களா மக்கள், அந்த மாடும் அது போவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா அவங்க இவங்க தாங்க வந்து அந்த தூக்கு தேர் மாதிரி இழுப்பாங்களாமா. அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு இருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த மாலையெல்லாம் இதுக்கு தானாங்கண்ணா? வேடம். சரி சரிங்க. இப்போ எதர்ச்சியாக சந்தித்த மக்கள் இவங்க தான் வந்து அந்த மாடு அது கூடயே போவாங்களாமா கூட. ஒரு ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணார். ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் சஞ்சய் ப்ரோ. சஞ்சய்ங்களா? சரி சரி ப்ரோ. எத்தனை வருஷமாக அந்த இது மாடு பின்னாடியே போயிட்டுருக்கீங்க அந்த இது தூக்கிட்டு? அது வந்து நான் எனக்கு ஒரு 10 வருஷமாகவே போயிட்டு. சரி சரி ப்ரோ. இது இப்போ எத்தனை மணிக்கு ப்ரோ கிளம்பும்? ஒரு 6 மணி போல. 6 மணிக்கு கிளம்புமா? இப்போ உள்ளே விடுவாங்களா ப்ரோ கேமரா கொண்டு போனால்? அதெல்லாம் கோயிலுக்குலாம் போகலாம். கோயிலுக்குள்ளே போகலாமா? சாமியை தான் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. சாமியை தான் எடுக்கக்கூடாது. உள்ள இருக்கும்ல சாமி, உள்ள இருக்க சாமி, கருப்பு வெளியில இருக்கிறதா எடுக்கலாம். உள்ள இருக்க சாமி எடுக்கக்கூடாது. வேற ஒன்று. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? ராமராஜன். திருச்சியிலேருந்து வரோம். திருச்சியிலேருந்து வரீங்களாங்கண்ணா? ஆனால் இப்போ அந்த இதை பற்றி சொல்கிறீங்களாங்கண்ணா? மாடு வரும்லாங்கண்ணா? மாடு வர்றது வந்து வீரப்ப சாம்புகம் வருவார். சரிங்கண்ணா. அவர் வந்து முரசு கொட்டி முன்னாடி போகிறதில்ல, பின்னாடி வந்து ஃபஸ்ட்டு குதிரையில் வந்து பொன்னர் போவார். அம்பு போட பொன்னர் சங்கரம் போவாங்க. பின்னாடி வந்து பெரிய காண்டியம்மன் யானை வளத்தில் வருவாங்க. அருக்காணி தங்கங்கிறது குடத்தில் வந்து போயிட்டு அங்கே போய் அம்பு போட்டுட்டு விடிய கிளம்புற 3 மணிக்கு பல்லாக்கில் வருவாங்க. பல்லாக்கில் வந்துட்டு நாளைக்கு வந்து காலையில் தேர் ஒரு 12 மணிக்கு மேலே பெரிய காண்டியம்மன் தேர் நடக்கும். இந்த நிகழ்வு எதுக்காக நான் இது பண்ணுறாங்க? இது வந்து பங்காளிங்க தண்ணியில் வந்து அப்போதைக்கு அந்த காலத்தில் வந்து பொன்னர் சங்கரம் உருவாகி வீரப்போர் நடந்த இடம் தான் இந்த இடம். வீரப்போர் நடந்த இடம் தான் வீரப்பூர்னா பண்ணுது. படுகொலம் அவங்க இறந்தது நேற்று அந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சு. அது வந்து அங்கே நடக்கும் படுகொலத்தில். சரிங்க. இது வந்து சண்டை நடந்த இடம் புண்ணிய பூமி. இது புண்ணிய பூமி. ஆமாம், உயிர் விட்ட இடம் இங்கே தான் மெயினாக. இங்கே சண்டை நடந்தது எல்லாமே இங்கே தான். படுகொலத்தில் உயிர் விட்டது எல்லாமே அங்கே நடந்தது. அந்த நிகழ்வு நேற்று முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வேடபுரி நிகழ்ச்சி, நாளைக்கு தேர் நடக்கும். இப்போ வந்து அதில் எதுங்கண்ணா போகும்? மாடு, அதுக்கு பின்னாடிங்கண்ணா? மாடு, அதுக்கு பின்னாடி குதிரை வாங்கணும், அதுக்கு வந்து யானை. சரி சரி. போயிட்டு விடிய கிளம்புற பல்லாக்கில் வருவாங்க. இங்கேருந்து போய் அங்கே அம்பு விட்டுட்டு மறுபடியும் விட்டுட்டு அணியாப்பூரில் போய் அம்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் பல்லாக்கில் வந்துட்டு மறுபடியும் தேர். அப்போ அதுக்கப்புறம் தான் சாமி தேரில் இது. ஆமாம், நாளை காலையில் 12 மணிக்கு தேர். 12 மணிக்கு முடியுமாங்கண்ணா? சரிங்கண்ணா. இந்த இதை வந்து உங்களோட குலதெய்வ கோயில்? சரி சரிண்ணா. அந்த இதுக்கு நீங்களும் போவீங்களாங்கண்ணா? அந்த தூக்க அந்த பல்லாக்கு தூக்குவாங்க. யானை வாங்கினா நம்ம தான் தூக்குவோம், யானை வாங்கினா தூக்குவோம். சரி சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அந்த பின்னாடி வந்த வாகனம் வரும் இல்லைங்க, அது கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அண்ணா இது என்னன்னா குதிரை வாகனத்தில் யாராக இருந்தாலும் அதெல்லாம் பொன்னர் அம்பு போட போகிறது. பொன்னர் அம்பு போட போகிறதாங்கண்ணா? சரிங்கண்ணா. வேடபுரிக்கு சாயந்தரம் கிளம்புறது. இப்போ அந்த மாடுக்கு பின்னாடி வந்து வேடபுரிக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ மக்கள் அங்கேயும் இன்னும் பார்க்கவே முடியாதுங்க. அண்ணன் நமக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதில் வந்து பொன்னர் வராங்கண்ணா? சரி சரிங்கண்ணா. அடுத்து வந்துங்கண்ணா அதுக்கு பின்னாடி பெரிய காண்டியம்மன் அதில் வருவாங்க. அந்த யானை பெரிய காண்டியம்மன் வருவாங்களா? மக்கள் இங்கே இருக்கு பாருங்கள். இதில் வந்து பெரிய காண்டியம்மன் வருவாங்களாமாங்க இதில். சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. நமக்காக இவ்வளோ பண்ணுறீங்க. இதில் தான் மக்கள் பெரிய காண்டியம்மன் என்னங்கண்ணா? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகன புறப்பாடு முடிஞ்சு இன்றைக்கி கடைசி நாள் வேடபுரி. நாளைக்கு அந்த 10 நாள் வந்து ஒவ்வொரு வாகனம் புறப்பாடு நடந்தது. சரி சரிங்கண்ணா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மணி தான். இது பக்கத்தில் நம்ம போகவே முடியாது மக்கள். வேடபுரி ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். இது பக்கத்தில் வந்து தொட்டு பார்த்துட்ருக்கேன் மக்கள். இங்கே பாருங்கள், தெளிவாக வேடபுரி வந்து விளக்கியிருக்காங்க. அப்படியே பொறுமையாக பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க மக்களே. எவ்வளோ கூட்டமாக இருங்க. இதுதாங்க அந்த பெரிய காண்டியம்மன் கோயிலுக்கு முன்புறம். நம்ம இப்போ உள்ளே இருந்தோம்ல, இதுதாங்க அதோட முன்புறம். எவ்வளோ கூட்டமாக இருங்க மக்கள். நேற்று கூட்டம் இல்லாதப்பயே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேங்க. இங்கேருந்து தான் அந்த வேடபுரியே துவங்கும். உள்ளே எவ்வளோ கும்பல் இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கேயும் பாருங்கள், உள்ளே போக முடியாதீங்கன்னா இங்கே வெளியே நின்று கும்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வேடபுரி அங்கேருந்து தாங்க வீடியோ எடுக்க போகிறோம். நான் போயிட்டு
அந்த ஜமீன்தார்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இங்கே வந்து மெயின். அவர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து கீழே இருந்தாலும் சத்தியமாக காட்டினா தெரியவே தெரியாது. இப்போ அங்கே மேலே போய் தாங்க காட்ட போகிறேன். சரியான ரிஸ்க்குங்க. எவ்வளோ நேரம் போராடிட்டு இருக்கேன் தெரியுமா? மேலே ஏறிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கேன். சரி மக்கள், நான் மேலே போயிட்டு காட்டுறேன் வெயிட் பண்ணிவிட்டு. அதுவும் இல்லாமல் பாருங்கள், இந்த சைடு எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் தாண்டி போகணுங்க. ஆல்ரெடி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். இப்போ போனால் கண்டபடி திட்டுவாங்க. இவங்களை தாண்டி மேலே போய் வீடியோ எடுக்கணுங்க. மக்களே சொன்னேன்ல, கண்டிப்பாக அவங்க திட்டுவாங்கன்ட்டு. நான் ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டேங்க மேலே. சரி, நான் மறுபடியும் போயிட்டு அவங்கள்ட்ட போய் பர்மிஷன் கேட்டு வந்தேன்னா என்னை பார்த்துட்டே பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி வந்து உட்காந்துருக்காங்க பார்க்குறதுக்காக. அது இல்லாமல் நான் வந்து இங்கே வந்தோடனே அவங்களும் என் பின்னாடி வந்து எல்லோரும் பிடிச்சி கண்டபடி திட்டுறாங்க. அப்படியே தானே போயிட்டு வந்து மறுபடியும் எதுக்கு வர, எல்லாம் ஒன்றால் தான் பின்னாடி வராங்கன்னு எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் நேரம் இங்கே பாருங்கள். ஆனால் பரவாயில்லைங்க, இங்கே பாருங்கள் சூப்பராக தெரியுது பாருங்க வியூவு. இது கிடைக்கவே கிடைக்காதுங்க. ரொம்ப நன்றிங்க அந்த அண்ணனுக்கு. அவர் தான் அந்த ஊர் ஜமீன்தாராமா. அந்த அண்ணன் தான் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. சரி போய் எடுத்துக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு இருந்து எப்படி தெரியுது பாருங்க வியூவு. இங்கே வரதுக்கு காரணமே அங்கே ஒரு திங்ஸ் ஹாய் அவங்க தாங்க காட்டு சொன்னாங்க. அவங்க தான் போய் நீங்கள் அங்கே போய் கேளுங்க, கேட்டிங்கன்னா இங்கேருந்து எடுத்திங்கன்னா தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. போகும்போது போய் கேட்டு வந்துட்டேன். கீழே இறங்கி போகும்போது அவங்கனால தான் வந்துட்டு இந்த இடமே கிடச்சிச்சுங்க. ஆனால் இந்த சைட் பாருங்கள் வியூ செம்ம பயங்கரமாக தெரியுதுங்க. அப்பா சூப்பராக இருக்குது இந்த சைட் வந்து பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேர் மேலே இருக்க மக்கள். சூப்பராக தேர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களாம் இதை உறுப்பினர் மாதிரியாங்கண்ணா? சரிங்கண்ணா. இது தேர் நாளைக்கு நீங்கள் தான் எழுப்பீங்களா? அவங்க இழுப்பாங்களாங்கண்ணா. நீங்கள் இதுக்கு இங்கே என்னங்கண்ணா இப்போ வந்து இங்கே மக்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக பார்த்துக்கிறேன். சரி நீங்களே இதே ஏரியாவாங்கண்ணா? சரிங்கண்ணா. சூப்பராக இருக்குது மக்கள் தேர். எங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்குங்க வியூவு. இதே வீரப்பூருக்கு வந்து இந்த படுகளம் இதெல்லாம் பார்க்கலினா வீடியோ போட்டிருக்கு, அதையும் பாருங்கள். வேடபுரி பார்க்கலினாலும் உங்களுக்காக தான் இது. கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மக்களே தெரியுதா மக்களே, இதை சுற்றி தான் இங்கே பாருங்கள். அவங்க போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்கல்ல, அது ஃபுல்லாக கயிறு போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு அந்த பக்கம் தான் வந்து இது வேடபுரி வந்து அந்த மாடு வருது இல்லைங்க, அந்த சாமி வந்து விளையாடுமாமா. இப்போ தெரியும் பாருங்க, மக்களை வந்து அப்படியே தனியாக பிரிச்சுட்டாங்க பாருங்கள். அது ஃபுல்லாக பிரிச்சுட்டாங்க. இப்போ அங்கே ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக ஆனால் பரவாயில்ல, கோயிலுக்கு இவ்வளோ மக்கள் வரது பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா அவ்வளோக்கா யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ கூட்டத்துலையும் இதை பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் சாமி. வராதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வராமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வந்திருந்தாலும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள். அவ்வளோதாங்க, எல்லாம் அந்த சைடில் சுத்தம் பண்ணிட்டாங்க. பார்த்தாவே தெரியும். தனியாக பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக கயிறு கட்டி அப்புறம் ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்போடு வச்சுருக்காங்க. கீழே இருக்க மக்கள்லாம் பாருங்கள், நடந்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடியே ஏதாச்சும் பொருள்லாம் வாங்கினா வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா பரவாயில்ல. நகர்ந்துகிட்டே இருக்காங்க, போக முடியல. எப்படி போகிறாங்க பாருங்கள். இன்னும் அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்காங்க. இதோட கூட்டம் இல்லை, அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும். இந்த லாஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி இருக்குது. மணி 5 ஆயிடுச்சு. இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேங்க. மக்களே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த மாடு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சைட் பாருங்கள். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தாங்க அந்த மாடு வருது. மாடு மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அமர்ந்து வந்துட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அவர் வருகை வந்து காத்துக் கொண்டிருப்பார். ஆகையால் தான் நேரம் இருக்கு, யாரும் போய் மாலையெல்லாம் போட்ட வேண்டாம். மக்கள் மொத்தம் 2 செட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்க ஒரு செட்டு வந்திருக்காங்க, இங்கே ஒரு செட்டு வந்திருக்காங்க. இவங்க தான் போய் அந்த தூக்கிட்டு போவாங்க.
மாறாத ஈர்த்தியும் மாறாத வார்த்தையும் மனைகள் மாறா உரையும் துறையாத நிதியமும் ஓடாத ஊழலும் திரும்பமில்லாத வாழ்வும் உயர்வின் காலத்தினாங்களே சொந்தோடு கூட்டுகளாய் அதை வாழி எழுதியமாயுள்ளது ஆதிகளே மகனாக சிவபாரி அர்மானி அதிகாரியே வண்டப்பல் உப்பலோர் என்னப்பல் என்ன படிக்கிய
மக்கள் நல்லா கலைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ. மேலேருந்து எடுத்துட்டேன். புரியல. ஆமாம், ரெக்கார்ட் ஆகிட்டு. சரி, ஐடி சொல்லிட்டு போகிறேன். மேலேருந்து அவங்கள்ட்ட போய் கேட்டேன், அவங்க எடுக்க சொல்லிட்டாங்க. இல்லைன்னா கீழே இருந்து எடுத்துருப்பேன். ஓகே, தேங்க்ஸ். ஐடி காட்டிட்டு போகிறேன். தேங்க்யூ. மக்களே, எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சா? செம்மைங்க. இந்த வருஷம் தாங்க, இத்தனை வருஷம் வந்திருக்கேன். நானும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்துட்டேன். இந்த வருஷம் தான் இப்படி நின்று பார்க்கறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அதுவும் உங்களால தான். அவங்களும் எப்படியோ சரி ஒத்துக்கிட்டாங்கங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படியோ பார்த்தாச்சு. இதுதாங்க எனக்கு ஹாப்பியே. உங்கள் எல்லாத்துக்கும் எப்படியோ காட்டியாச்சுங்க. செம்ம ஒர்த்துங்க. சூப்பராக இருந்துச்சு. கூட்டம் பார்த்தீங்களா? தாறுமாறான கூட்டங்க. ஓகே மக்கள், அடுத்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வரேன். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் கொடுத்துருக்கேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சா ஒரு சின்ன ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு போயிருக்கேன். அப்படி இந்த சைட் பாருங்கள் மக்கள். கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். வந்துருந்தீங்கன்னா மக்களே, ரியல் கூட்டம் வேணுமாங்க? இப்போ பாருங்கள் ரியல் கூட்டத்தை. நகரத்துக்கு கூட வழி இல்லை, அவ்வளோ கூட்டம். ஒவ்வொருத்தீங்கன்னா தள்ளிவிட்டு தான் போயிட்டுருக்கோம்.